வந்துட்டான் ஒசாமா பின்டன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான்? செல்போனை மூஞ்சுக்கு நேர காட்டி காட்டி என்னமோ. டேய் எவன்டா அது? ஐ நம்பதானா? நான் எவ்வளோ அழகா இருக்கும். அழகில சாருக்கு அன்னைக்கு டஃப் கொடுப்போம் போலி. ஐயோ ஐயோ எனக்கே வெக்கமாது. எங்க காணும்? தோ அழகண்டா நீ. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, பேரு ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா. எங்க அம்மா சொன்னாங்க. நானும் டெலிஸ்கோப் எல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள பார்த்தேன். அது எனக்கு லக்கு இல்ல. நான்லாம் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுவேன். நான் யார் லவரும் கிடையாது. நான் சோறு லவரு. பக்கத்துல இருக்கிறவன் என் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னோட நோக்கமும் சோறு தான், என்னோட குறிக்கோளும் சோறு தான். எங்க சோறு போட்டாலும் உள்ள பூந்துருவேன். என்ன மூடுனா கனவுல நீதானே. திருச்சி வண்ணல்லே திருக்கெவித்தான் முன்னல்லே திருச்சிவிக்கான் முன்னல்லே திட்டம் முன்னல்லே. ஏம்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணிலே சக்கரையே என் சக்கரே மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சிதே மௌனமே தன்னனா. நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? இப்படி அக்காந்து போன் பார்க்காம போய் பொழப்ப பாருங்க. சிரிக்காதீங்க போங்க. கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. கைய விடுங்க. நான் யாரு கூட பேசுற மாதிரி இல்ல. வீட்டுல ஒரு இலி வளர்க்குறீங்களா? பசிச்சு அடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா போங்க. சோறு நல்லால குழம்பு நல்லால எங்க போய் சொல்லுவாய் எந்த வாயால. புச்சுக்கு 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 புச்சுக்கா. என் செல்ல குட்டி யாரு? என் பூனை குட்டி யாரு? என் பட்டு குட்டி யாரு? இப்ப அம்மாட்ட அடி வாங்க போறது யாரு? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வீட்டுல நம்மளை யாருமே மதிக்க மாட்டுறாங்க? ஒருவேளை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்திருப்பாங்களோ? பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா? வெளியே போன சோத்துக்கு செங்கி அடிக்கணுமே. வேணும் எங்கேயே இருந்துரும். இந்த 2024 வருஷத்துல உங்களை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு ஒரு பர்சன் அப்படின்னா நீங்க யாரும் சொல்லுவீங்க? கண்டிப்பா அவங்கள டேக் பண்ணுங்க. திருநெல்வேலியில இருந்து வந்த பொண்ணுங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இது இருக்காங்களே, இவங்க தான் என்னோட மம்மி. என் மம்மி என்ன டெய்லி என்னென்ன தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இதோ வந்துட்டாங்க. நான் 7-7 தானே படுத்திருக்கேன். வந்து என் கணத்தை கடுத்து பிடிச்ச மம்மி வலிக்க மம்மி. ஐயோ யாரா இது இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறது? ஆஹா யாரா இது காலவரசரா? யாரா இது? இன்னமும் வாசனை இங்கேப்பா டபுள் வந்துட்டாங்க. ஐயோ மம்மி நீ நிம்மதியா சைட் அடிக்க விடுறியா மம்மி? இங்கேயும் வந்து வெளியே இருந்தா தானே ஜூம் பண்ணுவீங்க. இப்ப நான் பேப்பர் பேக் உள்ள தானே பாரு சொல்லி வாய மூடல ஜூம் வந்துட்டாங்க. மம்மி போ மம்மி. பாருங்க மக்களே, நான் ஒன்னும் சொல்லல. இப்ப கிட்ட வருவாங்க பாருங்க, எவ்வளவு ஜூம் விடுவாங்க பாருங்க. பாருங்க பாருங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இப்படி ஜூம் அவுட் போவாங்க. இப்ப 2வது ஜூம் விடுவாங்க பாருங்க பாருங்க. பாரு நான் சொல்லல எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, கையை பிடிச்சு கடிச்சு விடணும். இனிமேல் ஜூம் வருவீங்களா? சரி போங்க. இனிமேல் நோண்டு போட சரியா? மம்மி கடிச்சிருவே கடிச்சிருவோம் மம்மி கடிச்சிருவே. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நாய் கூட விளையாடாத விளையாண்டுகிட்டு இருக்க. நாய் வாழை பிடிக்காத, கடிக்கும். வாள் எப்படி கடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சார்.
அப்படியா? என்ன ஆசைப்பா? யாராச்சும் கேட்டா சொல்லக்கூடாது, அப்புறம் பழிக்காதுன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க சார். வாவ், வாட் எ லவ். பார்க்கவே எவ்வளவு அந்யோன்யமா இருக்கு. இந்த விருட்டி வாங்கியதுக்கு நம்மள இப்படி பாக்குறான். என்னடா கிட்ட வர? தேய்ச்சி கர்ம போய் பல்லு வளர்க்கடா அறுதராட்டே. தம்பி, நாளைக்கு உனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்பா. உட்காந்து மேக்ஸ் போட்டு இருக்க, எக்ஸாம் தலைங்கிடும். படி படி, நான் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் நீ நல்லா படிக்கணும். அப்பதான் ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு. இந்த நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போச்சாலும் ஃபெயில் தான் ஆக போகுது. எப்படி நடிக்குது பேர் படிக்கிற மாதிரி. அப்பா எவ்வளவு பெரிய என்ன முறைக்கிறான். சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. பதினொன்னு 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12 ஆச்சு, 1 2 2 ஆயிடுச்சு. ராத்திரி தூக்கம் வராதா? அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? நல்லா படுத்து தூங்குவோம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் வீட்டுல ஒண்ணு தேவையில்லாம இருக்குன்னா அது இதுதான். எதுக்கு வளர்றோம்னு அதுக்கும் தெரியல, எதுக்கு வளர்க்குறோம்னு நமக்கும் தெரியல. ஆனா தூக்கம் மட்டும் ராஜ தூக்கம் தூங்குறாயா. எந்தக்கு குட்டந்தி குட்டந்தோ. ஓ ஓ, என்ன அருமையான சாமி அம்மா. எப்படி வச்சாலும் கண்டுபிடிச்சானே. இப்ப கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வைக்கணும். இப்ப கண்டுபிடா பாப்போம். லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம் நினைச்சா, அதான் இல்ல ரைட்ல இருக்கேன். எப்படி எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். டேய், நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் பாக்குறேன். பாய். சொல்லுங்க போவாது போவாது. முட்டா பைய, இப்பதான் நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன், அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டான். டேடி, இனி நான் சேட்டை பண்ண மாட்டேன். சமத்துக்கிட்டியா இருக்கேன். உங்க பையன் அதனால நீங்க நம்பலாம் டேடி. அப்படி பாக்காதீங்க டேடி. டேடி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு ரிமோட் கார் வாங்கி தர முடியுமா? ஜஸ்ட் 5000 தான். டேய் மச்சான், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கூறா. டேய் மச்சான், நீ எப்பயுமே மற்றவங்களை உன் கூட கம்பேர் பண்ணி பார்க்காத. எல்லாருமே உன்னோட புத்திசாலியா தான் இருப்பாங்க. போடா, சொறி பிடிச்சதே அங்க ஓனிட்டு போய் கேட்டேன் மாதிரி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. போடா, கம்பெனி எதுக்கு நாம பார்த்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணுவோம். திஸ் இஸ் டு மீ, டாக்கிங் டு மீ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஆல் ஆர் டு மீ. என்ன அழகான பெண்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஓ, நம்ம சுவாமிஜி கூட இருக்கிறதுனால நமக்கு தெரியுறாங்களோ. கண்ணா நீ தூங்கடா, கண்ணா நீ தூங்கடா.